என்ன போட்டு திட்டுற அப்படின்னு அவனும் கேட்டுட்டு இருக்க, நம்ம ஹீரோவோட இன்னொரு தங்கச்சியும் உங்ககிட்ட ஏதோ மாற்றம் இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவா ஒரு கோஸ்ட் நினைச்சு பார்த்து அந்த இடத்துல பீதி ஆகுறான். ஹீரோ பார்க்குற மாதிரி அந்த தங்கச்சியாலுமே கோஸ்ட் பார்க்க முடியும். அதனால் அவளும் சொல்ல, இன்னொரு தங்கச்சியால் என்னால் கோஸ்ட் பார்க்க முடியாதால என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு அவளும் சொல்ல, ஆனால் அவனோட இன்னொரு தங்கச்சிக்கும் எனக்கெல்லாம் பேய் பற்றி நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஃபைனலாக நம்ம ஹீரோ அவங்க அப்பவும் ஃபேஸ் ஒரு பஞ்சு கொடுத்துட்டு நிற்க செம்ம காமெடியாக இருக்கு அந்த போஸ்ட் பார்க்க. நம்ம ஹீரோவும் நான் போய் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறான். அவனுடைய தங்கச்சியும் வச்சுக்கோ அப்படின்னு கூப்பிட அவனுமே அது எதுவும் கண்டுக்காமல் டேரெக்டாக பெட்டுக்கு போய் தூங்க போயிடுறான். அவங்களோட பொண்ணும் அப்பா இது உங்கள் தப்பு தான் அப்படின்னு சொல்ல, அவங்க அப்பாவும் ஏன் அப்படின்னு கேட்க, இச்சிக்கோ இப்போ ரொம்ப கஷ்டப்படுறான், முன்னாடியை விட இப்போ அவனால் அந்த பேய்கள் அதிகமாக பார்க்க முடியுது அப்படின்னு அவன் தங்கச்சியும் அவங்க அப்பாக்கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாக்கா ஷாக், இதெல்லாம் பார்த்து இவங்ககிட்ட சொல்கிறேன், நான் எங்கிட்டலாம் எதுவுமே சொல்கிறது இல்லையே அப்படின்னு அவங்க அப்பாவும் ஷாக் ஆகி கேட்டுட்ருக்க, அவர் அப்பாவும் போயிட்டு அவர் ஒய்ஃப் ஃபோட்டோ முன்னாடி நின்று இந்த மாதிரி எனக்கு வயசாகிருச்சுன்னு சொல்கிறாங்க, என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அழுதுட்டு அந்த இடத்துல ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே அந்த இடத்துலேருந்து சீன் கட் பண்ணி வேறு ஒரு இடத்துலேருந்து காட்டுறாங்க. ஒரு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் ஒரு பயங்கரமான பிளாஸ்ட் ஆகியிருக்கு, எதனால் ஆச்சு எப்படி ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டில் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் ஓடிட்டுருக்க டைம் தான் நம்ம ஹீரோவும் உள்ளாருந்து ஏஞ்சி வெளியில் வரான். நம்ம ஹீரோவோட தங்கச்சியுமே குட் மார்னிங் சொல்ல, நம்ம ஹீரோவும் குட் மார்னிங் சொல்லிவிட்டு அப்பா எங்கே கேட்க, அப்பா ஒரு மீட்டிங் விஷயமா வெளியே போயிருக்காங்க அப்படின்னு ஒரு தங்கச்சியும் சொல்கிறா. நம்ம ஹீரோவுமே டிவியில் ஓடிட்டுருக்க அந்த நியூஸ் பார்த்தும் பார்க்காத மாதிரி போயிடுறான். சேம் அவன் நடந்து போகிற அந்த பிளேஸ்லையுமே அந்த நடந்த இன்சிடென்ட் பிளேஸை கிராஸ் பண்ணி தான் போகிறான். கிராஸ் பண்ணி போயிட்டு நேற்று ஒரு கோஸ்ட் பார்த்தால, கோஸ்ட்டு கூட அந்த பூ வாங்கி இது பண்ணானே அது புதுசாக வாங்கிட்டு போய் ஹேன்னு கூப்பிட்டுட்டு இருக்கான். அந்த கோஸ்ட்டுமே லைக் குடுன்னு தலை தெறிக்க ஓடிட்டு வருது. ஏன்டா ஓடிட்டு வருதுன்னு பார்த்தா அதுக்கு பின்னாடி பெருசாக ஒரு கோஸ்ட் துரத்திட்டு வருது. ஐயோ துண்டைக்கண்ணன் துணியை கண்ணன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வேகமாக எடுத்து விட்டு ஓட, அவனும் தலை தெறிக்க விடலான்னு ஓடும் போது இந்த கோஸ்ட் கிட்ட பிடிக்கிற மாதிரி இந்த டைம் கிட்ட வரும்போது நம்ம ஸ்டார்டிங் சீனில் ஒரு பொண்ணு பார்த்தல, அந்த பொண்ணு சும்மா சீனாக ஒரு என்ட்ரி கொடுத்து அந்த ஹேலோவை வெட்டி கொன்னுடுறா. அழகாக அந்த ஹேலோவை போட்டு தட்டிட்டு ஸ்வாகாக அந்த இடத்த விட்டு அந்த பொண்ணுமே மறைஞ்சு போயிடுறா. சுற்றி இருந்தவங்களாம் போய் இங்கே என்னாச்சு, எப்படி என்னாச்சு, என்ன மான்ஸ்டர் வந்து போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அப்படி இது பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோவா யார் அந்த பொண்ணு, எங்கேருந்து வந்தா, அழகாக அந்த ஹேலோவை கொண்டுட்டு போயிட்டா அப்படின்னு ஒரு மாதிரி திங்க் பண்ணிவிட்டு யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கான். ஸோ கைஸ் இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் உடனே அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் மூவி சொல்கிறது ஒரு மாதிரி தான் இருக்கும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட் வீடியோ. ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணிடுங்க. அண்ட் டாடா பாய்.